திருச்சிற்றம்பலம். அறியானை அந்தனர்தம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழ் ஒளியை தேவர்கள் தம் கோணை மற்றை கரியானை நான் முகனை கணலை காற்றை கணைகடலை குளவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவானாலே பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவானாலே. திருநாவுக்கரசு பெருமான் திருத்தில்லையை அடைந்து திருக்கோயிலை வலம் வந்து தான் சமண சமயத்தில் இருந்த நாட்களில் சிவபெருமானை எண்ணாமல் இருந்ததால் அந்த நாட்கள் அனைத்தும் வீணாக கழிந்த நாட்களாக கருதி இப்பதிகத்தினை பெரிய திருத்தாண்டமாக பாடி அருளினார். இப்பாடல் 6ஆம் திருமுறையில் முதல் பதிகத்தில் முதல் பாடலாக அமையப்பெற்றது. மேலும் தொடர்ந்து செஞ்சடைக்கற்றை என்று தொடங்கும் பதிகத்தை பாடி திருத்தில்லையில் தங்கி உளவாரப் பணி செய்து வந்தார். அந்நாளில் சீர்காழியில் திருஞான சம்பந்தர் சிறந்து விளங்கினார். அவர் சிறுபிள்ளையாக இருந்தபோது உமையம்மை தாய்ப்பாலோடு சிவஞானத்தையும் சேர்த்து ஊட்டினாள். அதை உண்டதுமே ஞான சம்பந்தர் சிவபெருமானை நோக்கி இவன் எம்மான் என்ற பாடலை பாடினார். அப்படிப்பட்ட திருஞான சம்பந்தரின் பெருமைகளை திருத்தில்லைக்கு வந்த சிவனடியார்கள் சிலர் பேசிக்கொண்டிருப்பதை கேட்ட திருநாவுக்கரசர் அதீத ஆவல் கொண்டு திருஞான சம்பந்தரின் திருவடிகளை வணங்க எண்ணினார். அதனால் தில்லை நடராஜ பெருமானை தொழுது விடை பெற்று கொண்டு பிறவிப்பினியருக்கும் திருவீதியில் புரண்டு புரண்டு எழுந்து தில்லையின் எல்லையை விட்டு நீங்கினார். வழியில் திருநாரையூர் என்னும் சிவதலத்தை பணிந்து பாடி பின் தொண்டர்கள் கூட்டம் புடைசூழ சீர்காழி எல்லையை வந்தடைந்தார். திருநாவுக்கரசர் சீர்காழி வருவதை கேள்வியுற்ற திருஞான சம்பந்தர் சிவனடியார்கள் கூட்டம் புடைசூழ வந்து அவரை எதிர்கொண்டு வரவேற்றார். திருநாவுக்கரசர் அன்பு பெருக திருக்கூட்டத்தின் நடுவே சென்று திருஞான சம்பந்தரின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார். இதனை கண்ட அடியார்களின் கண்களில் கண்ணீர் மல்கியது. திருஞான சம்பந்தர் நம்முடைய மலர்க்கரங்களால் திருநாவுக்கரசரின் கால்களை பற்றி எடுத்து வணங்கினார். தம்மை விடவும் மிகவும் வயது முதிர்ந்தவரான திருநாவுக்கரசரை தம் தந்தையாக எண்ணி அப்பரே என்று அழைத்தார். திருநாவுக்கரசரும் அடியேன் என்றார். அன்று முதல் திருநாவுக்கரசருக்கு அப்பர் என்ற பெயரே வழங்கலாயிற்று. பின் அப்பரும் ஆளுடைய பிள்ளையும் ஒருவரையொருவர் கட்டித் தழுவிக்கொண்டனர். பிள்ளையாரின் திருவடிகளை வணங்கப் பெற்றேன் என்று அப்பரும் வாக்கீசரை வணங்கினேன் என்று ஞானசம்பந்தரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். இருவரும் உள்ளன்பினால் ஒன்றாக கலந்து திருவருளின் உண்மை பொருளாக விளங்கினர். அது சிவமும் சக்தியும் ஒன்றாக கூடி தோற்றமளிப்பது போல் இருந்தது. இரண்டு பேர்களுடைய அடியார்களின் கூட்டமும் கடலை போன்று ஒன்றாக கலந்து ஆரவாரித்தனர். இக்காட்சியை சேக்கிழார் பெருமான் இவ்வாறு பாடுகின்றார். தொழுது அணைவுற்ற ஆண்ட அரசு அன்புருகத் தொண்டர் குலாத்திடையே சென்று பழுதில் பெருங்காதலுடன் அடிபணியப் பணிந்தவர்தம் கரங்கள் பற்றி எழுதறிய மலர்க்கையால் எடுத்திரஞ்சி விடையின் மேல் வருவார் தம்மை அழுது அழைத்து கொண்டவர்தாம் அப்பரே என அவரும் அடியேன் என்றார். அடியார்களே, நண்பர்களே,
இதுபோன்று காணொளியை காண நம்முடைய சிவபுராணம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், தங்களுடைய மேலான கருத்துக்களையும் பதிவிடுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.